ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த சிஎஸ்கே மஞ்சமாக்கான்ஸ் ஒருத்தனும் ஆல்ரெடி 2 சீசன்ல நாமம் போட்டு அமுச்சு விட்டாச்சு. ஐபிஎல் விட்டே வெளியே நாக் அவுட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் ஒரு மேட்ச்ன்றனால தப்பிச்சிட்டானுங்க. அப்போ இந்த வருஷம் சொல்றேன் அவனுக்கு குவாலிஃபை கூட ஆக மாட்டான். உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருச்சு மொதல் மேட்சே நீங்க போய் அடி வாங்கியிருக்கீங்க. ரீசன் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் அடி வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க அடி வாங்கினாலே டீம் அவுட். இந்த வீக்னஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். லைக் மற்ற டீம்ஸுக்குமே தெரியும், சிஎஸ்கேக்கும் தெரியும். ஸோ இது ஏர்லியா வரும்போது இப்போ சிஎஸ்கே ஒரு சில அட்வான்ஸ் மூவ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டூபே வரும்போது நாங்கள் ஒரு ஹோப் இருந்துச்சு, தலைவன் இருக்கான் சிக்ஸர் அடிச்சிருவான் அப்படின்னா. அதே மாதிரி சிக்ஸர் அடிச்சாரு, 4வது பாலே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதை எங்களால் அக்செப்டும் பண்ணிக்க முடியல. வேற பெஞ்சது அது ஒரு காரணமா சொல்லலாம். இருந்தாலுமே பேட்டிங் யூனிட் ரொம்ப வீக்காக தான் இருக்கு. பவுலிங் யூனிட்டை இது பண்ணி நம்ம பேட்டிங்கை ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ப்ரோ டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது போகும். ஸோ இந்த மேட்ச்சில் அநியாயத்துக்கு டொக்குடொக்கா வச்சு விளையாண்டு இருக்காங்க. மொத்தமாக விட்டா 100 ரன்லேயே பொட்டலமாயிருக்கும் சிஎஸ்கே டீமு. ஸோ அந்த அளவுக்கு கேவலமாக விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இதில் வேற ஆனா எங்களை கலாய்க்கிறதுக்கு வேற கும்பல் வந்துடும். எங்கள் டீம் பார்த்துருப்பீங்க 200 ரன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 2 டீமுக்கு தான் ப்ரோ போட்டி. ஒன்று மும்பை, இன்னொன்று ஆர்சிபி. ஃபைனலும் அதே தான், மும்பை ஆர்சிபி மேட்ச். ஃபைனலில் மும்பையை 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம் ப்ரோ. 18 வருஷம் ஹார்ட் ஒர்க் உழைப்பு. அதுக்கு போன வருஷம் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த வருஷம் எங்க டீம் பேட்ஸ்மேன் எல்லார் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. எங்க ஸ்குவாட் இந்த அளவுக்கு கரெக்டாக பக்கம் அமைஞ்சிருக்கு ப்ரோ. ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு தான் கப்பு ப்ரோ. என் தலைவன் ஜோஸ் ஹேசல்வுட் வந்தானா பவுலிங் பக்கவாயிரும் ப்ரோ. தலைவன் கம்பேக்காக வெயிட்டிங். அவன் வந்துட்டானா இப்போ ஆல்ரெடி வந்துட்டான். ஸ்குவாட்ல கொஞ்சம் ஃபிட்னஸ் காரணமாக வெளியே உட்காந்துருக்கான். அவன் பேக் வந்தானா போதும், பொட்டலம் போட்டுறான். போன வருஷமே சிஎஸ்கே பார்த்துருப்பீங்க, சேப்பாக்கிலே 50 ரன்ல ஓட விட்டாச்சு. இப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி அடிக்கிற அடியில சிஎஸ்கே டீமே ஐபிஎல் இருந்தே காணாம போயிடும் ப்ரோ. அந்த அளவுக்கு ப்ரோ யாரு வந்தாலும் சரி ப்ரோ. இந்த சிஎஸ்கே பிரான்சைஸ் தோனியை எப்போ விட்டுட்டு மிச்ச யங் பிளேஸ் எடுத்து எப்போ டீமை ஒரு நல்ல பில்ட் பண்ணி, இப்போ எப்படி ஆர்சிபி பில்ட் பண்ணியிருக்காங்களோ யங் பிளேஸை கொண்டு வந்து அந்த மாதிரி எப்போ பில்ட் பண்றாங்களோ அப்பதான் ப்ரோ கப் அடிப்பாங்க. அது வரைக்கும் சிஎஸ்கே கப்பு அவங்க ஃபேன்ஸ்க்கு கப்பு ஒரு கனவாவே போயிடும் ப்ரோ. ப்ரோ போன சீசனே பார்த்துருப்பீங்க ப்ரோ. யங் பிளேயர்ஸ் போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அந்த சீனியர்ஸ் பிளேயர்ஸ்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த சீசனே பார்த்தீங்க ஒன்னுல இந்த சீசன்ல சிஎஸ்கே ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த 2 பேர் எடுத்தா அவங்க டீமே அவ்வளோதான் ப்ரோ. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. பேப்பர்லேயே ஒர்த் இல்லாத டீம் சிஎஸ்கே டீம் தான். ஆமா ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அவங்க ப்ரீவியஸ் மேட்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாருங்க. அந்த அளவுக்கு டம்மி பாபா இருக்குலே இந்த ஐபிஎல்லே 1ஆம் நம்பர் டம்மி பாபா டீம் சிஎஸ்கே தான் ப்ரோ. ப்ரோ ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த சிஎஸ்கே மஞ்சமாக்கான்ஸ் ஒருத்தனும் ஆல்ரெடி 2 சீசன்ல நாமம் போட்டு அமுச்சு விட்டாச்சு. ஐபிஎல் விட்டே வெளியே நாக் அவுட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் ஒரு மேட்ச்ன்றனால தப்பிச்சிட்டானுங்க. அப்போ இந்த வருஷம் சொல்றேன் அவனுக்கு குவாலிஃபை கூட ஆக மாட்டான். ஏப்ரல் 5ஆம் தேதி நாங்க அடிக்கிற அடியில அதோட சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தனுக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸை பத்தி சரி, ஆர்சிபி டீமை பத்தி சரி பேசுறதுக்கே பயப்படுவாங்க ப்ரோ. சிஎஸ்கே ஜெயிக்கவே மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க ஒரு டம்மி டீமை ஒரு பிராண்டோட கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. சிஎஸ்கே எல்லாம் ஒர்த் இல்ல ப்ரோ. ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. நான் தான் கான்பிடண்டா சொல்றேன், வாய்ப்பே இல்ல ப்ரோ. அவனுக்கு கனவுல கூட எங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் கனவுல கூட நடக்காது ப்ரோ. அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னதான் கனவு கண்டாலும் அது பலிக்காது ப்ரோ. அன்னைக்கு தேஜா ஊதான் ப்ரோ. அன்னைக்கு ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. எங்க டீம் ஒண்ணு ப்ரோ. எங்க டீம்ல இருங்க எங்க டீம்ல வாய்ப்பே இல்ல ப்ரோ. ப்ரோ இப்ப எங்க கரண்ட் ஸ்குவாட சிஎஸ்கே கிட்ட கூட நெருங்க முடியாது ப்ரோ. ஜெயிக்க முடியாது ப்ரோ. முடிஞ்சதானே சொல்றதுக்கு ப்ரோ. ஒண்ணும் இல்ல எங்க டீம்ல ரொமாரியோ ஸ்டெப்னு ஒருத்தர் இருக்கான். போன வருஷம் பாத்திருப்பீங்க சிஎஸ்கே பவுலர்ஸ் ஒருத்தனும் கதறி அழுதுட்டானுங்க. இந்த வருஷம் ஒருத்தனே போதும் ப்ரோ சிஎஸ்கே டீமை முடிச்சு விட ப்ரோ. அவனுங்களை கம்பேர் பண்ணாங்க ப்ரோ. ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஜெயிக்க மாட்டேன். ஜெயிச்சுட்டு நீங்க கேளுங்க. ஜெயிச்சுட்டு கேளுங்க, நான் அன்னைக்கு சொல்றேன் ப்ரோ. ஜெயிச்சுட்டு கேளுங்க, நான் அன்னைக்கு ரிவ்யூ கொடுப்பேன். நான் அன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? கப்பு நாங்க தான். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ. இந்த சிஎஸ்கே ரோரி ஈவென்ட்னு ஒன்று நடத்துனாங்க. அதுல நம்ம சிவகார்த்திகேயன் ஒன்று சொன்னாரு, ஓஜி இஸ் பேக்கடியே அப்படின்னு சொன்னாரு. அது தோனிக்காக இல்ல, கிங் கோலி, விராட் கோலி.
ஐபிஎல் ராஜ்யத்தை பிடிக்க ராஜா வந்திருக்காரு. அது ஒண்ணு இல்ல ப்ரோ, தோனியை கலாச்சி விடுறதுக்காக ப்ரோ. அவரு ஜோக்கர் டீமை ஜோக்கர் இடத்துல போய் கலாச்சி விடுறதுக்காக, ஜோக்கர் இடத்துல கலாச்சி கிங்க ப்ரௌட் பண்ணி காமிச்சிருக்காரு ப்ரோ. அவர் வந்து என்ன பண்றாரு, ஜோக்கரை இன்டைரக்டா கலாச்சி கிங்க புகழ்படுத்தி காமிச்சிருக்காரு ப்ரோ. பெங்களூர்ல வந்து அப்ப இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இப்ப பெங்களூர் வந்து ஏப்ரல் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, சிஎஸ்கே ஈவென்ட்ல ஒரு ஆர்சிபி சப்போர்ட் பண்றாரு. நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லல, அது வந்து ஆர்சிபிக்கு தான் பொருந்தும்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஓஜி இஸ் பேக்கடின்னு சொன்னார்ல, அது தோனி கிடையாது, கிங்குக்கு. 2016 பிரைம் பர்சன் என் தலைவன் வந்திருக்கான். 973 ரன் இந்த வருஷம் முடியிருக்கிறேன் ப்ரோ. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் வருதா பாரு, 5வது 6வது இடத்துல. இந்த சென்னை சிஎஸ்கே ஃபேன் ஒரு தற்கொலை ஆதர்ஸ் ஃபேன் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. அவன் சொன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஏப்ரல் 5 வந்து அடிக்கிறோம், அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு இல்ல, இந்த சிஎஸ்கே தற்கொலை ஃபேன்ஸ் போன வருஷம் என்ன பண்ணானு தெரியுமா? ஆர்சிபி ஃபேன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சூத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. மேட்சை தோத்துட்டு பேசுறதே ஒரு பொம்பளைத்தனம். இதுல மேட்ச் அவ்வளவு பேட் வேர்ட்ஸ் பண்ணி பேசினாங்க. இதுல ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அவன் தப்பா சொல்றான். நீ ஏப்ரல் 5ஆம் தேதி வாடி தம்பி, கதறி அழுகிட்டு தான் போற. ஸோ நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். மேட்ச் அந்த அளவுக்கு பயங்கர அடி. சிஎஸ்கே டீமுக்கு அடிக்கிற அடியில அதோட சிஎஸ்கே டீமை காணாம போயிடும். அதுவும் ஒரு சிஎஸ்கே ஃபேனும் கதறி அழுகிட்டு தான் போறீங்க. ஸோ ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி தற்கொலை ஃபேனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஆர்சிபி பேட்டர்ஸ்னா அதிரடி, சிஎஸ்கே இந்த மாதிரி ஆதர்ஸ் மாதிரி தற்கொலை ஃபேனை பார்த்தா செருப்பால் அடி. மேட்சை பொறுத்தவரையும் சொல்ற அளவுக்கு எதுவும் பெருசா இல்லை. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க சிஎஸ்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து மிஸ் பண்றாங்க. நீங்க வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சனோட விக்கெட் ஏர்லியா விழுந்துருச்சு அப்படின்னா டீம் காலி. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அது நான் சிஎஸ்கேக்கு பாசிட்டிவா தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருச்சு, மொதல் மேட்சே நீங்க போய் அடி வாங்கியிருக்கீங்க. ரீசன் ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் அடி வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க அடி வாங்கினாலே டீம் அவுட். இந்த வீக்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும். லைக் மற்ற டீம்ஸுக்குமே தெரியும், சிஎஸ்கேக்கும் தெரியும். ஸோ இது ஏர்லியா வரும்போது இப்போ சிஎஸ்கே ஒரு சில அட்வான்ஸ் மூவ் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று இப்போ சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆயுஷ் மாத்ரேவை ஓப்பனிங் இறக்கணும். அப்படி இல்லைன்னா ஓப்பனர்ஸுக்கான பேக்கப்பாக வச்சிருக்கணும். ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3 இல்லாம உர்வில் பட்டேலை நம்பர் 3 வச்சிருக்கணும். உர்வில் பட்டேல் இங்க இல்லாதது ஒரு பெரிய ஃபிளாப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஐ மீன் அதை நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா உர்வில் பட்டேல் வந்து ப்ராக்டிஸ் செஷன்லையுமே நெட் செஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஒரு ஸ்டார்ட் பெர்ஃபார்மராக இருக்க போறாருன்னு அவ்வளோ பேர் வந்து சொல்லியுமே அவர் வந்து எடுத்துட்டு போகல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரேவிஸ் இல்லாததுமே சிஎஸ்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரையும் வந்து முடிஞ்சிருக்கு. இது பயந்துலாம் ஆடல ப்ரோ. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி விக்கெட்ஸ் வந்து அவங்க அது ஒரு அன்லக்கியா தான் பாக்குறேன். டக்குன்னு விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வச்சுக்கிட்டு அவங்களால வந்து இது பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், ஒரு மேத்யூ ஷாட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு டெபியூவா வராங்க. அதுலயும் கார்த்திக் சர்மா வந்து ஒரு யங்ஸ்டரு. அவர் வந்து ஓரளவுக்கு நின்று ஏதோ 18 ரன்னு கிட்ட அடிச்சாரு. ஸோ அவங்க எல்லாருமே இப்போதான் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபார்ம் பண்றாங்க. நம்ம சிஎஸ்கேவோட கோர் டீமா இருந்தது அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் கேமா இருந்திருக்கும். பட் இப்போ டோட்டலா புதுசு இல்லையா, டைம் எடுக்கும். பட் பிரச்சனை இல்லை. இது இல்ல, பேட்டிங் யூனிட் நான் எப்பயுமே சொல்றேன், இது ஒரு பலத்தாடி தான். ஆனா வீக்கான பேட்டிங் லைன் அப்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் டே. ஏன்னா உங்களுக்கு டாஸ்லயுமே நம்ம ஆளுக்கு வந்து டாஸ்லயே வந்து லக் இருந்தது கிடையாது. அண்ட் இந்த சீசனும் அது கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நம்புவோம். பட் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து விட்டாங்க. டாஸ் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா கூட கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஃபிளாட் பிச்சும் கிடையாது. ஸோ எல்லா கேமும் ஒரே மாதிரி போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அப்படியும் போகாது. பார்ப்போம் என்ன நடக்குது. யார் 2 பேரும்? சாம்சங் கெய்க்வாட் வந்து ஓபன் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பட் ஆயுஷ் மாத்ரேவா நம்பர் 3 வைக்காதீங்க. நம்பர் 3 உர்வில் பட்டேல் ப்ரோ. உர்வில் பட்டேல் நம்பர் 3 சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்படி பட்டு சூப்பரா பண்ணி சிஎஸ்கேக்கு ஒரு சீசன் வந்து ஒரு 3-4 மேட்ச் ஆடி இருக்காரு. அப்படின்னும் போது நீங்க அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளே லிஸ்ட்ல கூட வைக்கல அப்படின்றதான் என்னோட வருத்தமா இருக்கு. பவுலிங் யூனிட் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். இப்பயும் ஒன்றும் இல்லை, கம்போஜ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறாரு. ஐ மீன் விக்கெட் எடுக்கிறாரு. கலீல் வந்து உங்களுக்கு ரன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஓரளவு கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல எக்கானமி வச்சிருக்காரு. மேபி பேட்டர்ஸ் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருந்தா பவுலர்ஸ் எப்படி இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கலாம். இப்போ பேட்டர்ஸே விட்டோடனே கேம் நம்ம கிட்ட இல்லை. பவுலர்ஸ் அவங்க நார்மலாக போய் ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் வந்து பெருசாக பவுலர்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேமாக இருக்கு. இது இல்லை. யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட், ஒரு சஞ்சு சாம்சன் வந்து நல்லா ஆடி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பெரிய ப்ரெஷரா இருந்திருக்காது.
பட் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே ஃபெயில் ஆகும்போது இங்க வந்து ஒரு சின்ன பையன் நிக்கிறான், ஒரு 17 வயசு பையன் நிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து நல்லா கேம்ஸ் எல்லாம் ஆடி இருப்பான் உங்களுக்கு டொமஸ்டிக் சைட்ல. பட் ஒரு இன்டர்நேஷனல்ல ஒரு ஐபிஎல் அப்படின்னு வரும்போது அங்க மேபி அது ஒரு டிஃப்ரெண்ட் கேமா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த 18 ரன்னே வந்து ஓகே, நடுவில் ஒரு 6 ஒன்று அடிச்சாருன்னு நினைக்கிறேன், சூப்பரா இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி டீம், என்ன இதெல்லாம் மொக்க டீம்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, பட் அதுக்கு டசன்ட் மீன் லைக் உங்களுக்கு பேட்டிங் யூனிட்டே வந்து ஒரு மாதிரி வீக்கா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசன் பேட்டிங் யூனிட் டிஃப்ரெண்டா இருக்கு, பட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா ப்ரோ, இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே கையில இல்லாம போனது வந்து அந்த ரெயின், அந்த இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் மாறினதுமே வந்து உங்களுக்கு அது ஒரு ஃபேக்டர் தான். பட் ஓகே, நான் அதான் சொல்றேன், எண்ட் ஆஃப் தி இந்த மேட்ச் வந்து நான் சிஎஸ்கேக்கு ஒரு ப்ராஃபிட்டான மேட்சா தான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே மேட்ச் தெரிஞ்சிருச்சுல, ஓகே இங்க தான் நம்ம வந்து வீக்கா இருக்கும் அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சு அப்படியே போகலாம். அது தெரியல ப்ரோ, ஆடி இருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். பட் இல்ல ப்ரோ, ஆமா மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பயுமே வந்து நமக்கு பவுலர்ஸ் எப்படி பண்ணிருப்பாங்கன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி இதுவா தான் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ் போயிருந்தாங்கன்னா பவுலர்ஸ் எந்த மாதிரி அந்த ப்ரெஷரை வச்சிருக்காங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்துட முடியும். இப்போ உங்களுக்கு பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் போய் அவங்களே சொதப்பினதுனால பவுலர்ஸ்க்கு ஈஸி ஆயிடுச்சு. ஓகே இந்த மேட்ச் தோத்தாலும் பேட்டர்ஸ் மேலதான் பிரச்சனை, எங்க மேல இல்லைன்ற மாதிரி போயிட்டாங்க. இந்த மேட்ச் சப்போஸ் தோனி ப்ளே பண்ணியிருந்தா அவர் ஃபார்ம்ல இருக்காரா இல்ல அவர் ஃபிட்டா இருக்காரா அப்படின்றத செக் பண்ணிக்க முடியுமா? தோனியை பொறுத்தவரையும் என்னன்னா உங்களுக்கு அவர் இப்ப இன்ஜுரியில உட்கார்ந்தது வந்து ஐயோ தோனி வந்து நமக்கு வந்து ஒரு இது நம்மளால வந்து அவரை பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறது ஃபைன். பட் தோனி இல்லாததுனால கேம் தோத்துட்டோன்றதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தோனி வந்து இந்த டெத் ஓவர்ல வந்து உங்களுக்கு ஓட முடியாது. ஸோ இன்னைக்கே நீங்க பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு தோனி வந்து அந்த லாஸ்ட் வந்து ஒரு 5 ஓவர் 10 ஓவர்ல வந்து ஆடுறாரு அப்படின்னா இன்னைக்கு ஏர்லியரா தான் வந்திருப்பாரு. அவர் ரன் நடுவில் ஓடி இருக்க முடியாது. இன்னைக்கு இவங்க ரன் தேத்துனதே நடுவில் போய் அந்த 1s 2s எல்லாம் வச்சுதான் இவங்க ரன் தேத்துனாங்க. ஸோ மேபி எம்எஸ் இல்லாதது வந்து அவங்க அந்த 100க்குலாம் போனது வந்து கொஞ்சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எல்லாருமே பேட்டிங் தான் அதிகமா ஃபார்ம் வச்சிருக்காங்க, பவுலிங் எல்லாருமே வீக்கா தான் இருக்கு ஓரளவுக்கு. இல்ல பவுலிங் நம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது. எம்ஐயோட பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கு, டிசியோட பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் நீங்க அதே மாதிரி வந்து ஒரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ், உங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. கேமரான் கிரீன் எல்லாம் நடுவில் வந்து அவங்க பவுலரா யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அவருமே நான் பேட்டரா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது அஜின்கே ரஹானே கூட ரீசெண்டா டக்லைஃபா ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருந்தாரு, ஆஸ்திரேலியாவை தான் நீங்க கேட்கணுன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு அங்கங்க ஒவ்வொரு ஃபேக்டரியில வந்து போகுது. ஸோ பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரியிலையும் போறாங்க அப்படின்னும் போது நம்ம ஐபிஎலோட அந்த ஃபிளாட் பிச்சர்ஸும் ஐபிஎலோட ஒவ்வொரு வென்யூஸுமே காரணம்னு சொல்ல முடியாது. மேட்ச் அதுதான் ப்ரோ, பார்த்த வரைக்குமே வந்து நல்லா ஒரு அளவுக்கு போச்சு. ஸோ நம்ம ருத்ராஜன் வந்து நம்ம சஞ்சு அவுட் ஆன உடனே மேட்ச் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அப்கமிங் அதுக்கப்புறம் வந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓஜி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ வரவங்க எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க. அவங்களால வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. ஸோ அதனால வந்து அவங்க இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவங்க அப்கமிங் டேஸ்ல வேணா மேபி இன்னும் அவங்க எஃபர்ட் போட்டு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோம். எல்லாருமே வந்து பவுலிங் தான் வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க, பேட்டிங் தான் பண்ணனும்னு எதிர்பார்க்கல யாருமே. ஆமா கண்டிப்பா, பேட்டிங்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா 10 12 16 மேக்ஸிமம் 10 to 20 ரன்ஸ்லாம் போனாங்க. மற்றபடி அவ்வளோ யாருமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனா டூபே வரும்போது நாங்க ஒரு ஹோப் இருந்துச்சு, தலைவர் இருக்கான் சிக்ஸர் அடிச்சிருவான் அப்படின்னா அதே மாதிரி சிக்ஸர் அடிச்சாரு, 4வது பாலே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதை வந்து எங்களால் அக்செப்டும் பண்ணிக்க முடியல. ஏன் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் போயிடுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் மேட்ச், என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் டஃபாக தானே இருக்கும். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் மேட்ச், ஓகே பார்த்துக்கலாம். அப்கமிங் டேஸ்ல வந்து கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. டீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா டீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு விளையாடுறாங்க. ஆமா, அது என்னன்றது உள்ள இருக்கவங்களுக்கு தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியும். ஏன்னா நம்ம அவுட் சைட்ல பாக்குறவங்க இன்னைக்கு ஒன்று சொல்லலாம், நாளைக்கு ஒன்று சொல்லலாம். ஆனா உள்ள அவங்க ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் என்ன விஷயம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அது இன்டெப்தா நான் போக விரும்பல. அதுல நான் ட்ரை பண்ணுவாங்க நான் நம்புறேன். இன்னொன்று வந்து இது வந்து தான் டோனிக்கு ஆல்ரெடி ஒரு 2 வருஷமாவே வந்து லாஸ்ட்னு சொல்லி இது வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த இயரம் வந்து லாஸ்ட்டாக போகும்போது அவரோட அந்த கெத்தோட ஜெயிச்சுட்டு போனார்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் ஃபீல் பண்ணுவேன். சாரி இல்லை ப்ரோ, டாஸ்ன்ற விஷயத்தில் நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது பெரிய மேட்டரே கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க உள்ள இறங்கி ஆடுறவன் வந்து அவன் ஆடணும்னு நினச்சா ஆட போறான், அவ்வளவுதான். அது அவனுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த ஓப்பனிங் 2 விக்கெட் இருக்குல்ல, அதுதான் அந்த டீமோட ஒரு பேஸே நான் சொல்லுவேன். அது உடனே போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த டீமுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும், ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மேபி இதே ஸ்கோரோட தோத்துருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து தலை வந்து ஒரு 6 2 6 அச்சிருந்தாரே, நாளைக்கு ஹிஸ்ட்ரி அதுதான். ஃபுல்லாக நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். எங்களுக்கு அது போதும், சொல்ல போனால் அது போதும். சிஎஸ்கே ஜெயிக்குது, ஐபிஎல்னாலே என்னது அப்படியே ஒரிஜினலாக வந்து ஐயோ எங்கள் நாட்டுக்காக ஆடுறோம், இல்லை எங்கள் ஊருக்காக ஆட போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. தலைவருக்காக ஆடுறாங்க, தோனி பார்க்குறோம், ஆடுறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபியோட மேட்ச் எல்லாமே வந்து அதிக ஸ்கோர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு வந்து அதில் பாதி கூட கிடையாது. ஸோ அதனால டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் மீண்டு வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்ட் மாதிரி எல்லாரும் பவுலிங் யூனிட் தான் வீக்காக இருக்குன்னு நினச்சாங்க. கடைசியில் பேட்டிங் யூனிட்டே சொதப்பிட்டாங்க. மழை வேற பெஞ்சுது, அது ஒரு காரணமாக சொல்லலாம். இருந்தாலுமே பேட்டிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. பவுலிங் யூனிட்டை இது பண்ணி நம்ம பேட்டிங்கை ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஒழுங்காக சிஎஸ்கே பேட்டிங் ஆகலைன்னா ரொம்ப வீக் ஆகிடுவாங்க தான் நினைக்கிறேன். கெய்க்வாது சாம்சங் முன்னாடி இருந்து விளையாடணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா யங்ஸ்டர்ஸை நம்பியே நம்ம இது பண்ண முடியாது. இப்போ ஜேமி அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சாரு. அங்கே அவரும் அடிக்கலாம் ரொம்ப லோவாக இதாக இருக்கும். இதே மாதிரி விளையாட்டு இருந்தால் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாதையும் சாம்சங் நம்பலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. அதான் சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் கம்பேக் சூப்பர் கிங்ஸ். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் மழைன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் வீக்காக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்ஜுரிஸ் பார்க்கணும். பிரெவிஸ்க்கு வந்து இன்ஜுரி, அவர் இருந்தால் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இன்ஜுரிஸ்க்கு வரும்போது கரெக்டாக ஒரு டீம் எடுத்து கம்பேக் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா அப்ப நம்ம சிஎஸ்கேக்கும் அதே தான் சொல்லணும். நீங்களும் பட் பேட்டர்ஸ் கேம் ஆடுங்க, நீ உங்களால ஏன் அந்த கேமுக்கு அடாப்ட் பண்ணி ஆட முடியலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது எப்படியுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பவுலர்ஸுமே வந்து நல்லா பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த 2 மேட்சுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் எடுக்கிறாங்க. ஸோ அப்படியும் டேர்ன் ஆகும், இப்படியும் டேர்ன் ஆகும். நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒழுங்காக விளாடணும், அவ்வளோதான் மேட்ரு. ஆமாம், டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த ஐபிஎல் சீசனில் யார் சேசிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் எல்லா மேட்சும் வின் பண்ணுவாங்க. இப்போ கடைசி 3 மேட்ச் எடுத்து பாருங்க, யாரெல்லாம் சேசிங் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான். ஏன்னா பேட்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா யூனிட்லையுமே. மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பவுலிங் வீக் தான். அது என்ன டிஃபர் ஆனாலும் யார் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஜெயிப்பாங்க. போன வருஷமா எடுத்து பாருங்க, இந்த வருஷமா எடுத்து பாருங்க, யாரெல்லாம் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, கரெக்டான ஸ்பின்னர்ஸ் தான் எந்த டீமா இருந்துமே கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ ரவி பிஷ்ணா, ஜடேஜா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆகும்போது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் கூட கிடையாது இந்த மேட்ச்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் நம்ம விளாட்றோம். அது எப்படி வேணா மாறும். சீமர்ஸ் கேமாவும் மாறும், பவுலர்ஸ் கேமாவும் மாறும். அது எப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி விளையாடுறது தான் நமக்கு முக்கியம்.